ஒரு பக்கம் போலீஸ் நம்ம பியூஸ்க்கு லஞ்சம் கொடுத்து கொரியச்சனை பற்றின இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பியூஸ் வந்து கொரியச்சனோட ஃப்ரெண்டை எல்லா பக்கமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கொரியச்சனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, அவன் மேலே ஏகப்பட்ட க்ரைம் கேசஸ் இருக்குது, இந்த மலைக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு குகைக்குள்ளார தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான், அவன் கூட அந்த ட்ரெயின் பண்ண டாக்ஸ் இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கோ மற்ற விஷயத்துக்கோ எதுக்குமே அவனுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்து அவரை கடிச்சு அந்த மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருது. அடுத்த சீன்லேயே கொரியச்சனை தேடி அதே ஊரை சேர்ந்த 2 பேர் பியூஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நம்ம பியூஸ் அவங்கள காட்டுக்குள்ளார கூட்டு போகிறாங்க. தண்ணி அவங்க கிட்ட இல்லைங்கிறதுனால தாங்கிட்டு இருக்க தண்ணியை கொடுக்க கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ண அப்புறம் அவங்க கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க போலீஸ் ஆஃபீஸர். நம்ம பியூஸ் மேலே சந்தேகப்பட்டு தான் அவங்க இப்படியெல்லாம் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம பியூஸும் அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு இப்போ அந்த மிலாத்தி பாட்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் என்னன்னு காட்டுறாங்க. கொரியச்சனோட ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த பாட்டியை பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. டாக் ப்ரீடிங்காக அவங்க அந்த ஊருக்கு போயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே இந்த லேடி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாங்கன்னு போய் சொல்லி நம்ம கொரியச்சன் தான் அந்த பொண்ணை வந்து இந்தியாவுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து போட்ட பிளான் தான். ஆனால் கொரியச்சன் அந்த பொண்ணை தான் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டையே போய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்த போலீஸும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பியூஸும் அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, கொரியச்சன் இங்கே தான் இருப்பார், அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. இப்போ தான் கொரியச்சனோட ஃப்ரெண்டு சொன்னது நம்ம பியூஸ்க்கு ஞாபகம் வருது. இந்த டாக்ஸ் எல்லாம் சொன்ன பேச்சை மட்டும் கேட்குதுன்னா அதுக்கு கமாண்ட் பண்ணுற மாஸ்டர் வந்து இங்கே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன இருக்குன்னா அந்த பாட்டி தானே ஸ்டார்டிங்லேருந்து அந்த டாக்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் படி தான் அந்த டாக்ஸ் எல்லாம் நடக்குது. காட்டுக்குள்ளார மறைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிற கொரியச்சனை அந்த பாட்டி தான் அவங்க டாக்ஸ் வச்சு கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி கொரியச்சனோட ஃப்ரெண்டையும் அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பியூஸ் அப்படியே ஷாக்காக அந்த பாட்டியை திரும்பி பார்க்க அந்த பாட்டியோட டாக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பியூஸை சுத்து போடுது. அடுத்து நம்ம பியூஸையும் அந்த பாட்டி கொலை பண்ண ரெடி ஆயிட்டாங்க.